எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 21. தங்கம் வெள்ளி விலை நிலவரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்க. வாங்க அத பத்தி விரிவாக பார்க்கலாம். இப்போ தங்கம் வாங்கலாமா இல்ல விற்கலாமான்னு யோசிக்கிறீங்களா? அப்போ உங்க மனசுல ஓடுற முதல் கேள்வி இதுவாதான் இருக்கும். இன்னைக்கு விலை குறையுமா இல்ல ஏறுமான்னு? சரி, ரொம்ப சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு விலை நிலவரம் பத்தின கணிப்பு என்ன சொல்லுதுன்னு முதல்ல பாத்துருவோம். ஆமாங்க, நல்ல செய்திதான். இன்னைக்கு தங்கம் வெள்ளி ரெண்டோட விலையுமே குறையும் தான் எதிர்பார்க்கப்படுது. சரி, அப்போ எவ்ளோ குறையும்னு கங்க்ரீட்டா பார்க்கலாமா? முதல்ல தங்கம். 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு குறைந்தபட்சம் 200 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 450 ரூபாய் வரைக்கும் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தங்கத்து மாதிரியே வெள்ளியிலயும் ஒரு சரிவு இருக்கு. 1 கிராம் வெள்ளிக்கு சுமார் 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் குறையலாம். சரி, இன்னைக்கு விலை குறையும்னு சொல்றோம். ஆனா எதை வச்சு குறையுதுன்னு சொல்லணும்ல? அதுக்கு நேத்து மார்க்கெட் என்ன விலையில முடிஞ்சதுன்னு பார்க்கணும். வாங்க நேற்றைய நிலவரத்தை பார்ப்போம். நேத்து, அதாவது மார்ச் 20ஆம் தேதி 22 கேரட் தங்கம் 1 கிராம் 13,950 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. அதே மாதிரி வெள்ளி 1 கிராம் 260 ரூபாய். இந்த விலைய மனசுல வச்சுக்கோங்க, ஏன்னா இதோட தான் நாம இன்னைய விலைய ஒப்பிட போறோம். சரி, விலை குறையுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஏன் குறையுது? அதுக்கு பின்னாடி என்னென்ன சந்தை காரணிகள் இருக்கு? அத பத்தி தான் இப்ப ஆழமா பார்க்க போறோம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். சர்வதேச மார்க்கெட்ல விலை நல்லா குறையுதுன்னு சொல்றாங்க, ஆனா நம்ம ஊர்ல ஏன் அந்த அளவுக்கு பெரிய சரிவே இல்ல? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு காரணம் 2 விஷயங்கள் ஒண்ணுக்கொன்னு எதிரா செயல்படுறது தான். இங்க பாருங்க, இந்த முரண்பாடு தான் இன்னே நிலவரமே. ஒரு பக்கம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விலை குறையுது, இது நமக்கு சாதகம், விலைய கீழே இழுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு. இதனால நாம தங்கம் இறக்குமதி பண்ணும்போது அதிக காசு கொடுக்க வேண்டியிருக்கு. சோ இது விலைய மேல தள்ளுது. ஒன்னு கீழே எடுக்குது, இன்னொன்னு மேல தள்ளுது. சர்வதேச அளவுல ஒரு நல்ல சரிவு. ஆனா இந்திய ரூபாயோட மதிப்பு நமக்கு பலவீனமா இருக்கு. இந்த ஒரு வரி இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கறத அப்படியே படம் பிடிச்சு காட்டுது இல்லையா? குளோபல் மார்க்கெட் கொடுக்கற நல்ல வாய்ப்ப நம்ம ரூபாயோட வீக்னஸ் தட்டி பறிக்குது. இன்னும் புரியுற மாதிரி நம்பர்ஸ்ல சொல்லணும்னா, இன்டர்நேஷனல் விலையை மட்டும் வச்சு பார்த்தா இன்னைக்கு 1 கிராமுக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கணும். ஆனா என்னாச்சு, நம்ம ரூபாயோட மதிப்பு சுமார் 1 ரூபாய் 10 பைசா வரைக்கும் வீக் ஆயிடுச்சு. இந்த வீக்னஸ் அந்த 500 ரூபாய் சரிவுல ஒரு பெரிய பங்கு அப்படியே காலி பண்ணிடுச்சு. சரி, காரணங்கள் எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ நம்மள மாதிரி வாங்குறவங்களுக்கு அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்? சரி, அப்போ இன்னைக்கு என்னதான் நடக்கும்? இறுதி விலை எப்போ தெரியும்? அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். முதல்ல, இறுதி விலை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அந்த முக்கியமான நேரம் காலையில 9:45லேருந்து 10 மணி. அந்த டைம்ல தான் விலை உறுதி செய்யப்படும். அதோட உள்ளூர்ல தேவை எப்படி இருக்குங்கிறதையும் கண்காணிக்கணும். சில சமயம் அதுவும் விலையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த முழு அனாலிசிஸ்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரூபாயோட மதிப்பு பலவீனமா இருக்கிறது தான். இது மட்டும் இல்லனா இன்னைக்கு நமக்கு இன்னும் பெரிய விலை குறைப்பு கிடைச்சிருக்கும். சரி, இந்த அனாலிசிஸ ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். ஒருவேளை நம்ம ரூபாயோட மதிப்பு இப்படியே தொடர்ந்து சரிஞ்சிட்டே போனா, சர்வதேச சந்தையில விலை எவ்வளவுதான் குறைஞ்சாலும் அதோட பலன் நமக்கு கிடைக்குமா? இல்ல தங்கத்தோட விலை குறையவே குறையாதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?